சேரன் வந்து புரோக்கர கூப்பிட்டு, "எனக்கு கண்டிப்பா ஒரு பொண்ணு பார்க்கணும். கூடிய சீக்கிரம் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா நீ சொல்ற? நானும் இத்தன வருஷமா உனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஜாதகமா பார்த்துட்டுருக்கேன், பொண்ணு பார்த்துட்டுருக்கேன். ஆனா உனக்கு அமைய மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்ற? ஏற்கனவே இப்ப உனக்கு ஜாதகத்தில வேற பெண் தோஷம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா யாருமே வரமாட்டேங்கிறாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சேரன் இருந்துட்டு, "நான் தான் சொன்னேன்லண்ணே என்ன காரணம்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இருந்தாலும் எல்லாரும் பயப்படுறாங்கப்பா." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது சேரன் வந்து வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்நேரம் அனீஸ் வந்துட்டு, "என் தங்கச்சி சந்தாவ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஐயோ! என்ன அனீஸ் சொல்ற? அது உனக்கு தங்கச்சி. உனக்கு தங்கச்சின்னா எனக்கும் தங்கச்சி தான். நான் அப்படிதான் பார்த்துருக்கேன். நீ என்ன இப்படி சொல்ற?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தா எனக்கு சந்தோஷம் தானே! சந்தா உங்க குடும்பத்துல வந்து வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருப்பா. எனக்கு கண்டிப்பா தெரியும். எங்க அத்தை பையன கல்யாணம் பண்ணிட்டு அவ கஷ்டப்படுறத என் கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது. அவள எப்படினாலும் இங்கேருந்து கூட்டிட்டு போகத்தான் போறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறாங்க. பேசாம நீங்க அ நீங்களும் என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். ஏற்கனவே சந்தா சொல்லிட்டே இருந்தா, எனக்கு சேரன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே தான் இருந்தா. பேசாம நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ அ சேரன் வந்து சந்தாவ கல்யாணம் பண்ண போறாருன்னு நெனைக்கேன்.